ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு தொகையில் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கணும். இதை நம்ம பார்த்து மாடியிலே காய்ச்சதுனால நான் கொஞ்சம் இலசா பறிச்சுன்னுட்டேன். கொஞ்சம் இலசா இருந்ததுன்னா தொகையலுக்கு நல்லா. பச்சை சுண்டைக்காயை சாதாரணமாக சாம்பார்லாம் பண்ணால் குழந்தைல அவ்வளோவா சாப்பிடாது விரும்பி. இந்த மாதிரி தொகையல் மாதிரி அரைச்சிட்டோன்னா சாத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துடலாம். இது போல் கொடுக்குறத குழந்தைகளுக்கு வயத்தில் உள்ள நாக்கு பூச்சியெல்லாம் இறந்துடும். சுண்டைக்காயை நல்லா காம்பை அஞ்சிட்டு இது போல் தட்டி எடுத்துன்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு அதில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 2 காஞ்ச மிளகா, காரம் நிறையா சாப்பிட்றவளாக இருந்தால் இன்னும் 2 மிளகா கூட வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். மிளகாயை ரொம்ப நேரம் செவக்க விட வேண்டாம். ஓரளவு வறுபட்டதும் எடுத்து தட்டில் எடுத்து வச்சுருங்க. பருப்பு வறுபடுற அளவுக்கு மிளகாயை வச்சுருந்தோன்னா இது கலர் மாறிடும், தொகையில் கொஞ்சம் கருப்பாகிடும். இதனால் மிளகாயும் பெருங்காயத்தையும் எடுத்து தனியாக வச்சு இப்போ இந்த பருப்பு இல்லாமல் நல்லா வறுபட்டு அதுவும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம நசுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற சுண்டைக்காயை எடுத்து போட்டு வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கான சுண்டைக்காய்க்கு அளவு தான் இந்த பருப்பெல்லாம். இது 2 பேருக்கு தாராளமாக இருக்கும். ஒரு 4 பேர் அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம், பருப்பு எல்லாமே கூட போட்டுக்கோங்க. இதோட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டு வாசனையாக இருக்கும். இப்போ இந்த சுண்டைக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினத்தில் சுருங்கி இருக்கு தோலெல்லாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு அந்த தண்ணி சுண்டுற வரையிலும் வேக விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். எனக்கு துருவறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது, நல்லா பல்லு கீறி போட்டுட்டேன். இதுக்கு ஒரு 2 கொட்டை புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு, காஞ்ச மிளகா, அதோட புளியையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொடியானதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காய், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப வழன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைக்கணும். இந்த சுண்டைக்காயில் உள்ள தண்ணியே ஓரளவு தொகையலுக்கு சரியாக இருக்கும். அப்படி அரைச்சி பார்த்துட்டு அப்படி ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டுட்டு ஒரு சுற்றிட்டு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுன்னா தான் தொகையல் நல்லா இருக்கும். இல்லாட்டா சட்னி ஆட்டம் ஆகிடும், அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இந்த தொகையல் சாதத்தில் போட்டு எண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டே பிடிக்க முடியாது, நம்ம சொன்னால் தான் தெரியும் சுண்டைக்காய் தொகையல்னு. இதுக்கு ஏதாவது கூட்டு இருந்தால் போதும், தொட்டுன்னு சாப்பிட்டுடலாம். நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கேன். சும்மா மிளகு பொடி போட்டு கரைச்செல்லாம் விடலை. இந்த சுண்டைக்காய் தொகையல், வெள்ளரிக்காய் கூட்டு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.